ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சூப்பரான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ப்ரான் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம பொரிச்சிடலாம். எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூளும் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே நம்ம வச்சிடலாம். பேட் ஸ்மெல் எதுவுமே இல்லாமல் சூப்பராக க்ளீன் பண்ண முடியும். 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் வந்து நம்ம இதில் வந்து 2 விஷயத்தை வந்து எடுக்கணும். குடல் வந்து எடுக்கணும். சென்டரில் ஒன்று இருக்கும், அப்புறம் வெளிப்பகுதியில் ஒன்று இருக்கும். ஸோ இந்த பக்கத்தில் வந்து நமக்கு உள்ளே வந்து இருக்கும். வெளியில் தெரிகிற மாதிரி இருந்துச்சுன்னா கைட்டே எடுத்துடலாம். இப்போ பேக் சைட் பார்த்திங்கன்னா இதில் லைட்டாக பிளாக் கலரில் இருக்கும். இது நம்ம எடுத்துடலாம். கத்தி வச்சு ஈஸியாக நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடலாம். சில டைம் க்ளீன் பண்ணும்போதே இதுக்கு மேலே உள்ள தோலோடு இருந்துச்சு அப்படின்னா நமக்கு உள்ள குடல் அப்படியே எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ வெளியில் தெரியாதனால பின்னாடி வந்து லைட்டாக நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா அந்த உள்ள பிளாக் கலரில் இருக்க குடலை வந்து நம்ம ஈஸியாக எடுத்துடலாம். இதை மாதிரி எல்லா ப்ரான்லேயும் நம்ம வந்து எடுத்து அதுக்கடுத்து தான் நம்ம வந்து சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணணும். அவ்வளோதான், எல்லாத்தையுமே எடுத்துட்டேன். இனி வந்து அப்படி நம்ம 2-3 தண்ணி வச்சு அலசினாலே போதும். ஸ்மெல் எதுவுமே இல்லாமல் நல்ல நீட்டாக சூப்பராக நம்ம வந்து கழுவி எடுத்துடலாம். கொஞ்சம் நமக்கு டைம் ஆகும். ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கிறதுல வந்து எடுக்க தேவையில்ல. கொஞ்சம் பெரிய ப்ரானாக இந்த சைஸ் ப்ரான்னா கண்டிப்பாக நம்ம வந்து எல்லாத்துலேயும் நம்ம எடுத்து தான் ஆகணும். இப்போ க்ளீன் பண்ணி ரெடியாக இருக்குது. இதுக்கு இடையில வந்து நம்ம வெஜ் பிரியாணி செய்கிறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நல்லா குக்கர் நல்லா ஹீட் ஆனதும் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய், 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் எடுத்துக்கலாம். அப்போ 2 சேர்த்து எடுக்கும்போது வந்து ஸ்மெல் வந்து நமக்கு நல்லா சூப்பராகவே இருக்கும். இவ்வளோ அளவு எடுத்துருக்கிறேன். கொஞ்சம் கம்மியாக ஆயில் நெய்லாம் எடுத்தோம் அப்படின்னா அடிப்பிடிக்க மாதிரி வரும். கொஞ்சம் மித்த நார்மலாக சமைக்கிறதோட பிரியாணிக்கு கொஞ்சமாக நமக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு அதிகமாக சேர்த்தா தான் கரெக்டாக வரும். பிரியாணிக்கு தேவையான ஸ்பைசஸ் எல்லாமே நம்ம சேர்த்துட்டு நல்லா பெரிய சைஸ் வெங்காயம் ஒன்று வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன். வெங்காயம் நல்லா நிறையா இருந்துச்சுன்னா பிரியாணிக்கு சூப்பராக இருக்கும். இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துருக்கேன். லாஸ்ட்டு தேவைப்படும் போது போட்டுக்கிடலாம். கொஞ்சமாக புதினாவும் 2 பச்சை மிளகாவும் ஃப்ளேவருக்காக போட்டிருக்கேன். கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து இதிலே நல்லா வதக்கிக்கலாம். இனி 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து பிரியாணி மசாலா இல்லைன்னா கரம் மசாலா, அதுவுமே இல்லைன்னா மட்டன் மசாலா அல்லது சிக்கன் மசாலா ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம். ஸோ 2 ஸ்பூன் அதை சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு 3/4 ஸ்பூன் அல்லது 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கிடலாம் நம்ம. அப்புறம் காரத்துக்கு வந்து 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துருக்கிறேன். அந்த மசாலாவிலையும் கொஞ்சம் காரம் இருக்கும், அதனால் 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள் மட்டும் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் வதக்கிட்டு 1 தக்காளி வந்து கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் போட்டுடலாம். ஃபஸ்ட் வெஜிடபிள்ஸ் நல்லா வெந்தது அப்படின்னா நல்லா வந்து நமக்கு பிரியாணிக்கில் வந்து அந்த வெஜிடபிளோட ஃப்ளேவர்லாம் இறங்கி நல்லாவே இருக்கும். நம்ம அப்படியே நம்ம வதக்காமல் அப்படியே நம்ம வேக வைக்காமலே நம்ம போட்ட ஒரு விசில் தான் வைப்போம் பிரியாணி ரைஸ் எடுத்தோம்னா. அதை விட இது மாதிரி நம்ம வதக்கி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வச்சுட்டு அப்புறம் நம்ம குக் பண்ணால் கரெக்டாக இருக்கும். கொஞ்சமாக நான் காலிஃப்ளவரும் சேர்த்துருக்குறேன். 2 நிமிஷம் இந்த ஆயிலே நல்லா வதக்கிட்டு இதுக்கு மட்டும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம வதக்கிக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு தயிர், கெட்டியான தயிரும் இதனோட சேர்த்துருக்கேன். இது கொஞ்சம் வதங்கட்டும். கொஞ்சமாக அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கிடலாம். அது வெந்ததுக்கப்புறம் அரிசிக்கு தேவையான அளவு தண்ணி அப்புறம் தான் போடணும். இப்போ இதில் வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறதுல உப்பு, அப்புறம் நார்மலாக சிக்கன் 65க்கு மசாலா யூஸ் பண்ணோம்லாம் அந்த மசாலா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். இது இல்லைன்னா கரம் மசாலாவும் மல்லித்தூளும் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் கரம் மசாலாவும் 1 ஸ்பூன் மல்லித்தூளும் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 லெமன் வந்து ஜூஸ் எடுத்து சேர்த்துருக்கிறேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட். இதில் வந்து கார்ன்ஃப்ளவர் வந்து கண்டிப்பாக சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. இதுவே நல்லா நமக்கு மசாலாலாம் ஒட்டிகிட்டு இருக்கும். ஏதாவது ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். இப்போ இதில் வந்து 1 கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்தோன்னா 1/2 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கணும். ஜீரக சம்பானா 2 கப் அளவுக்கு எடுத்துக்கலாம். இது வந்து நம்ம விசில் வைக்காமல் குலையாமல் அடிப்பிடிக்காமல் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். ஒரு மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு நம்ம வந்து இதை வேக வச்சுக்கணும். இந்த மாதிரி மெத்தடில் நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப கம்மியான குவான்டிட்டி இல்லைனாலும் ரொம்ப அதிகமான குவான்டிட்டினாலும் சேம் தான். ரொம்ப ஈஸியாக நமக்கு வந்து ரெடி பண்ணிடலாம். இப்போ தண்ணியோட அளவும் அரிசியோட அளவும் ஒன்று போல் வர டைமில் குக்கரில் க்ளோஸ் பண்ணி விசில் வைக்கணும். ஆனால் விசில் வர தேவையில்லை. க்ளோஸ் பண்ணிட்டு நல்ல லோ ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ் இருந்தால் போதும். இப்போ 1/2 கிலோ 1 கிலோ அது மாதிரி செஞ்சோன்னா ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் வச்சா போதும் தம் போடுறதுக்காக. இப்போ
இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணி விசில் வச்சுட்டு நல்ல லோ ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ் ஆனதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம்னா அப்புறம் ப்ரெஷர்லாம் அடங்கி எடுக்கும்போது நமக்கு உதிரியாக சூப்பராக பிரியாணி ரெடி ஆயிரும். அதே டைமில் இங்கே வந்து நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். ரொம்ப நேரம் ஊற வைக்கணும்லாம் அவசியம் இல்லை. அந்த மசாலாலாம் நல்லா அதுவே கார்ன்ஃப்ளவர் போடாமலே சூப்பராக ரெடி ஆயிரும். அவ்வளோதான், 2 பக்கம் வெந்ததும் எடுத்தால் நமக்கு ப்ரான் பொரிச்சாச்சு. இங்கே வந்து பிரியாணி நமக்கு ரெடி ஆகிட்டு நல்ல வாசனையாக. இப்போ பாருங்கள், அடி பிடிக்காமல் தண்ணியோட அளவுமே கரெக்டாக இருக்குது. ஏன்னா நம்ம லஞ்ச் பாக்ஸுக்கு வந்து ரொம்ப அரை டம்ளர் அரிசிலெலாம் செய்யும்போது இந்த மெத்தடை நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னா இது வந்து நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் டைம் வந்து நீங்கள் இதை மாதிரி செஞ்சு பாருங்கள். தண்ணியோட அளவும் நமக்கு அரிசி இடமும் ஒன்றா வந்ததும் குக்கரை க்ளோஸ் பண்ணி லோ ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ் இருந்தால் போதும். அவ்வளோதான், சூப்பராக லஞ்ச் பாக்ஸ் வந்து பேக் பண்ணியாச்சு. வெஜ் பிரியாணி, அப்புறம் ப்ரான் பொரிச்சது, கொஞ்சமாக தயிர், கொஞ்சம் உப்பு மட்டும் போட்டிருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.